ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து கன்னியாகுமரி ஒரு 1 வீக் வந்து போயிட்டு வந்தேன். நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. நான் டைம் கிடைக்கும்போது பண்ணுறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தோடனே வந்து இங்கே திருவாரூருக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். காலையிலே வந்து சரண்யா என்ன பண்ணாங்கன்னா, இட்லி, அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை வச்சாங்க. உளுந்த வடை வச்சுட்டு அதுக்கு சாம்பார். அதுக்கப்புறம் வந்து 3 டேஸ் இங்கே வந்து நாங்கள் திருவாரூரில் இருந்தோம். 2 டேஸ் வந்து எங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போனோம். இட்லி, சாம்பார், அப்புறம் வந்து உளுந்த வடை எல்லாமே வச்சு நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். இதில் வந்து ரொம்ப சாப்பிட கஷ்டப்படுறது ஹரிஹரனும் இங்கே மது பாப்பாவும் தான். அப்புறம் எல்லோரும் தூங்கி முழிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே என்ன பசங்க எல்லாமே எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து தூங்கி முழிச்சோடனே வந்து உட்காந்துருக்காங்க. இதான் சரண்யா. அவங்க தான் எல்லாமே சமைச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். சமைக்கிறதுல வந்து சூப்பராக வந்து சரண்யா செய்வாங்க. எங்கே போனாலும் எல்லோரும் நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து நான் சமைப்பேனா அப்படின்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. நார்மலாக சமைப்பேன். மீன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அண்ணா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே வந்து கப் ஐஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வந்து சக்கப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. யாருக்கு வந்து இந்த சக்கப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய ஊர் சைடில் பலாப்பழம் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு வந்து சக்கப்பழம் தான் சொல்லுவாங்க. மதியத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சமைச்சிட்டாங்க. மீன் குழம்பு, மீன் பொரிச்சது. காலையிலே சாப்பாடு அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டோம். மீன் குழம்பு அவங்க வந்து எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் தேங்காய் போட்டு வைப்போம். ஆனால் அங்கே வந்து சென்னையிலையும் சரி சரண்யாவும் சரி அவங்க வந்து தேங்காய் போட மாட்டாங்க. நாங்கள் வைக்கிறது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சரண்யா வைக்கிறது வந்து டேஸ்ட் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் சரி டீ போட்டு அப்புறம் வந்து பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி வந்து போட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து பார்க்குக்கு போனாங்க. பார்க்குக்கு போயிட்டு அவங்க சரண்யாவுக்கு வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக் வாங்க போனாங்க. நான் வந்து பைக் வாங்க போகலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நான் வந்து போகலை. அதுக்கப்புறம் இதுதான் சரண்யா வாங்கின பைக்கு. அப்புறம் வந்து குட்டி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா, சின்ன பாப்பா மது பாப்பா மதியம் ஆனோடனே வந்து தூங்கிட்டா. அவளை விட்டுட்டு நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அவளுக்கும் வச்சுருந்தேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்.